ஸ்டார்டிங்ல நைட் டைம் எல்லாம் ஷோ பண்றாங்க. நம்மளுடைய என்கால்ஃபும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படி சொல்லிட்டு கண்ணையை திறந்து பாக்குறாரு. அப்ப அசாய் வந்து நீ எழுந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அப்போ வந்து போயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதான் வந்து இதெல்லாம் பண்ணியான்னு சொல்லிட்டு இன்கால்ஃபும் கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, அவனுக்கு வந்து பேசிக்கான ஃபர்ஸ்ட் எய்ட வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து மேற்கொண்டு இருக்கான். அப்ப வந்து அசாயம் சொல்றான், நீ வந்து முட்டாள்தனம் எதுவும் பண்ணாத, அதனால வந்து உன்னோட காயம் வந்து இன்னைக்கு வந்து பெரிதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப இன்கால்ஃப் கேக்குறான், ஏன் நாம வந்து ரைவல்ஸ் தானே, எனக்காக ஏன் நீ இந்த மாதிரி வந்து உதவியெல்லாம் பண்ணியிருக்க, அதெல்லாம் பரவாயில்ல, நான் வந்து ஒன்று விஷயத்த கேட்கணும். நீ வந்து மயங்கத்துக்கு முன்னாடி விஷயத்த சொன்னியே, அதாவது நான் அந்த ஆள் கிடையாது, உன்னுடைய ஹோம் டவுனை எரிச்சவன். சோ நீ என்ன சொல்ல வந்த? எனக்கு தெரியாதது என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய வில்லேஜ்ன்றது யாராவது ஒரு நபரால கம்ப்ளீட்டா வந்து சாம்பலாக்கப்பட்டுடுச்சு, அது எரிச்சு சாம்பலாயிடுச்சு. சோ அதுக்கு பின்னாடி இருந்த ஆளை வந்து நீ கண்டுபிடித்தியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம இங்கோ சொல்றான், அப்படின்னா வந்து எதிர்பார்த்த மாதிரிதான். ஓகே, நான் உனக்கு என்ன நடந்துச்சுன்றத சொல்றேன். சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும்னா ட்ரிபிள் எஸ் ரேங்க் டஞ்சன் ரைடு அந்த கலாமில நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த விஷயம் நடந்துச்சு. வந்து ஷியூரா இருக்கேன் அங்க என்ன பார்த்தேன்றது, அதாவது நீதான் அங்க வந்து உன்னுடைய நிழல் தான் வந்து தெரிஞ்சது என்னுடைய மொத்த ஹோம் டவுனும் பத்தி எரியும் போது. அப்ப உஷா கேக்குறான், என்னது? அப்ப இவங்களுக்கு சொல்றான், ஃபர்ஸ்ட் என்னுடைய கண்ணுல என்னால் நம்பவே முடியாது, அதாவது இவ்வாறான பர்சனா இருக்க மாட்டேன் அப்படிதான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்வால்வ்ஸ் வந்து சொல்றான், என்னுடைய டவுன் பத்தி எரிய சமயத்துல பீப்புள் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. அதற்கு நடுவுல வந்து ஒரு நூலுடைய ஐலண்டது பயன்பட்டுச்சு, அது வேற யாரும் கிடையாது, நீதான் மிசட்டோ கொய்ச்சிரோ அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ பாக்குறான் அங்க என்ன நடந்துச்சு. அப்கோர்ஸ் நான் வந்து அந்த விஷயத்துல வந்து தலையிடல, இருந்தாலும் இன்வால்வ் ஏன் இந்த மாதிரி சொல்றான். சோ அதுக்கப்புறம் வந்து அவன் இன்வால்வ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். நாங்க வந்து ஒரு ரூம்ல ஒரு விஷயத்த கண்டுபிடித்தோம், அதாவது தெளிவா இங்க அனைத்து நபர்களையும் நீ வந்து அசாசினேட் பண்றதுக்காக ஒரு பிளான போட்டு வச்சிருந்த. உடனே அசாயம் விஷத்தை போயிச்சிரும்ன்றவன் எங்க கூடயே இருக்கிற ஆட்டு மந்திரத்தை ஓதான்னு சொல்லிட்டு நாங்க அப்பதான் கண்டுபிடிச்ச சொல்லிட்டு நம்மளுடைய இன்வால்வ் சொல்றான். சோ நம்ம ஹீரோ வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து பங்கமா வந்து கொடுத்துன்னு இருக்கான். அப்ப இன்வால்வ் என்ன சொல்றான்னா, இதன்படிதான் வந்து நாங்க பென்டாகிராம் சயின்ஸ் அனைவரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். சோ இதனுடைய ரிசல்ட்ன்றது உனக்கு நல்லா தெரியுமே கொய்ச்சிரும் அப்படின்ட்டு சொல்லும் போது நம்மளுடைய அசாயம் வந்து ரொம்ப வந்து பேனிக் ஆகுறான். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இப்ப வந்து இன்வால்வ் சொல்ற அனைத்துமே வந்து உண்மைதான், அப்படின்னா வந்து எல்லாம் வந்து வெல் பிளான்டா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அதனாலதான் வந்து அந்த அவனுடைய ஹோம் டவுன் எரியும் போது கூட இன் பிட்வீன்ல வந்து நான் தான் வந்து நின்னதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போல வந்து இவ்வாறான ஃபால்ஸ் இமேஜை வந்து அவனுக்கு ஏற்படுத்துறதும் சேம் பர்சன் தான். அதாவது ஒரு நபருடைய சென்சஸ வந்து கோளாறு பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபேக்கான மெமரிஸ உருவாக்குறது. சோ இவ்வாறான விஷயத்த செய்யற நபரை நான் வந்து கண்டிப்பா வந்து கிரஷ் பண்ணியே தீருவேன். அது வந்து கிளாடுவா அவங்க வந்து ஹிப்னோசிஸ் மூலியமா இல்லாத இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரம்மையை வந்து தோற்றுவிப்பான். அவளுடைய ஹிப்னோசிஸ் மேஜிக்க முன்னாடி வந்து காப்பி பண்ணேன். சோ அதை நான் வந்து வேலை செய்தும் பார்த்துட்டேன். அது வந்து டைரக்டா ஒரு நபருடைய பிஹேவியரை வந்து டார்கெட் பண்ணது. இன்கால்ஃபுக்கும் அதே போல விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி உண்மைகளை வந்து இன்கால்ஃப் சொல்லிட்டு நானும் அதுதான் திங்க் பண்றேன் அசாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஸ்பெல் கிளாடுவா என் மேல போட்டால. சோ அது வந்து என்னை சப்போர்ட் பண்றதுக்கு கிடையாது. அதே போல அவன் சொன்னா பாத்தியா, உங்க 2 பேர்ல யாரு உங்களோட இருக்கீங்களோ அது வரைக்கும் சண்டை போடுங்க. சோ இவ்வாறு எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, வேற யாருமே கிடையாது, அவளோட கையில நான் வந்து இவ்வளவு நேரம் வந்து பொம்மையாவே இருந்திருக்கேன். அதுக்கு மீனிங் என்னன்னா, சோ அவதான் இவ்வாறு ஏன்னா வந்து தவறா வந்து சிந்திக்க வச்சு நீதான் என்னுடைய என்டையர் வில்லேஜ் எரிஸ்டன்னு சொல்லிட்டு நான் மேல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு இன்கால்ஃப் வந்து ரொம்ப வருந்தி சொல்றான். நம்ம அசாயம் சொல்றான்,
யா அதுதான் வந்து மொத்தமே நடந்த விஷயம்ன்றது. அப்ப இன்வால்வ் சேர்ந்து இதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நான் வந்து என்னுடைய மன்னிப்பை உனக்கு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உன்னை தப்பா நினைச்சிட்டேன். உடனே வந்து இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான், நான் வந்து உன்னை நம்ப வந்து தவறிட்டேன், அதற்கான கான்சிக்வன்ஸை நான் வந்து ஏத்துக்கிட்டே ஆகணும் போயிடுச்சு சொல்லிட்டு ஒரு ஸ்மாலான நைட் எடுத்து என்னை கொண்டுடு அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பாடிய இது கீழே வந்து பொழைச்சிரு, இதுதான் வந்து நான் டிசர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அசைய வந்து இன்வால்வ் பாரு இந்த வியூ இந்த மாயில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே நாம இவ்வாறான பாஸ்ட்ல வந்து இங்க வந்து ஒன்னா வந்து ட்ரெயின் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இங்க போயிடுச்சிடும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அசாய் சொல்றோம், நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு சகோதரர்கள் மாதிரி நம்மளுடைய பாண்ட யாராலையும் வந்து உடைக்க முடியாது, அதை யாரு உடைக்க நினைச்சாலும் நம்ம கண்டிப்பா அவங்கள போய் கஷ் பண்ணதான் போறோம். அதே போல இப்ப நம்மளுக்கு காமனான எனிமின்றவங்க ஒரே நபர் தான், அதனால என் கூட டீம் அப் பண்ணுவியா இன்கால்ஃப் அப்படின்ட்டு அசாய் கேட்டவனே நம்மளுடைய இன்கால்ஃப் வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆகலாம். இப்போ வந்து என்ன சொல்றான்னா, நீ வந்து சும்மா அமைதியா உட்காந்து ஷிட்ட சாப்பிடுறது வந்து உன்னுடைய ஸ்டைல் கிடையாது கரெக்டான்னு கேட்கும் போது இன்கால்ஃப் வந்து சிரிச்சுட்டே வந்து யா நீங்க வந்து கரெக்டா தான் சொல்றேன் அவங்க வந்து பாஸ்டா காட்டுறாங்க, ரெண்டு பேரும் வந்து டீம் அப் பண்ணிருப்போம் பாத்தீங்களா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நைட் டைம் வந்து ஷோ பண்றாங்க. இப்ப வந்து நம்ம மெரிடியனுக்கு செல்ல வேண்டும் சொல்றாங்க. அது மெரிடியன்லாம் வந்து அந்த கடல் பகுதியில இருக்க ஒரு சிட்டி தான் ஓகேங்களா. அது வந்து கிளாடோவா வந்து பில்ட் பண்ண சிட்டி, அதுவும் எக்ஸ்க்ளூசிவா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்காக. அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கட்டக்கூடிய சிட்டி தான் வந்து அந்த மெரிடியன்ல அமைந்திருக்கு. வந்து கண்டிப்பா அதை அவருடைய பேஸா தான் வந்து பயன்படுத்துவான். தென் நான் அங்க போறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது நம்ம அசையும் கிடையாது, கிளாடுவா வந்து நம்ம மேல போட்டு ஸ்பெல்ன்றது நாம இரண்டு பேர்ல ஒருவர் சாகிற வரைக்கும் வந்து அந்த ஃபைட்ன்றது முடிவுக்கு வந்திருக்காது. சோ அதை வந்து நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா வந்து அவன் நினைப்பான் நம்மள ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டோம்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான். அப்ப வந்து நம்ம ஹீரோ சொல்றான், எக்ஸாக்ட்லி என்ன நினைச்சிருக்கான்னா, நம்மள ஒருத்தவரை நம்மளுக்குள்ளே ஃபைட் பண்ணி டேக் டவுன் பண்ணிட்டோம்னா நம்ம ஒருத்தர் கூட ஃபைட் பண்றது ஈஸி, இவ்வாறுதான் அவன் வந்து மிஸ்கால்குலேட் பண்ணியிருக்கான். பட் இதுதான் நேரம் நம்ம வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்கு. அப்ப நம்ம அசா என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான், அவன் வந்து நான் இறந்துன்னு நினைச்சாலும் நான் வந்து என்ன ஈஸியா அங்க ஷிஃப்ட் பண்ணிடுவேன். இன்கால்ஃப் நீ வந்து கீப் ஆன் பென்டகிராம் செயின்டாவே முன்னாடி இருந்த மாதிரி பொசிஷன்ல வந்து கண்டினியூ செய்யும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நாப்கினோட மூமெண்ட்டும் வந்து ரொம்ப ஷெடியா தான் இருக்கு, நான் வந்து உன்னை வந்து வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்வால்வ் எஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, பட் அடுத்த ஸ்டெப்ன்றது கிளியராக தான் இருக்குது. நான் வந்து உன்னை கண்டிப்பா வந்து வருத்தப்பட வைப்ப, நீ வந்து இன்வால்வ் இந்த மாதிரி ட்ரிக் பண்றதுக்கு ஆஸ் வெல் அஸ் என்னையும் இவ்வாறு தவறா வந்து கிரீம் செய்வதற்கு கிளாடுவான்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ எப்படி கிளாடுவா போய் ரிவெஞ்ச் எடுக்க போறான், இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடித்தா மட்டுமே லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. Really guys, once again thank you. நாம வந்து அரௌண்ட் 1 டேல வந்து 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நீங்கலாம் வந்து கண்டிப்பா நடந்திருக்காது. இந்த மான்வா வந்து இன்னும் ஒரு 2 சாப்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இது வந்து ஒரு ஆன்கோயிங் மான்வானால தேர்ட் நம்ம கம்பேர் செய்து இன்னொரு புது மான்வா வந்து சூஸ் செய்திருக்கேன். ஆல்ரெடி அப்படி செய்திருக்க மான்வா வந்து சாப்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஃப்ரீ டைம்ல வந்து நான் கம்ப்ளீட் செய்ய பார்க்கிறேன். அதே போல இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும், இந்த மான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, சோ ஹீரோ வந்து பிட்ரே பண்ணா ஹீரோ நினைச்சு ரிவெஞ்ச் இதுல வந்திருப்பான். சோ வந்து ஒரு நார்மலா இசைட்டு அனிமே மாதிரிதான் இருக்கு. பட் இதுல பாக்குற அந்த மேஜிக் ஆர்ட் ஃபார்மும் சரி, இந்த டிராயிங் ஸ்டைலும் சரி ரொம்ப அற்புதமா அமைந்திருக்கு. அதே போல வந்து இங்க கேரக்டர் வந்து பில்ட் பண்றாங்க பாத்தீங்களா. சோ பென்டகிராம் சயின்ஸா இருக்கட்டும், சோ அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வாறு தனித்த ஒரு நபர்கள், சோ அவங்களோட மேஜிக் எவ்வாறு இருக்கு, சோ ஹீரோ எப்படி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா மாத்துறான். சோ இப்ப இன்வால்வ் கிட்ட எப்படி போயிருப்பான், சோ மெரிட் பேஸ்டு அகாடமில வந்து ப்ராப்பர் செக்யூர் பண்ணிருப்பான். சோ இப்போ வந்து புது விஷயங்கள் இருக்கு. சோ கிளாடுவாக்கு வந்து அங்க ஃபாலோவர்ஸ் இருக்கும். சோ அந்த ஃபாலோவர்ஸ் வந்து ரேங்க் 1 ரேங்க் 2 சொல்லிட்டு ரேங்க் 7 வரைக்கும் இருக்கும். சோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால வந்து stay tuned to our channel. Thank you friends. இதோட ஸ்டார்டிங்ல
நம்ம அசாய் வந்து ஷிப்ல தான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சீகளையும் வந்து நமக்கு ஷோ பண்றாங்க. அவ என்ன சொல்றான்னா வந்து ஜெர்மனில பல விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. அதாவது நம்ம அசாய் வந்து ஏன் ஜெர்மனி வந்திருப்பான், ஆஸ் எ டிரான்ஸ்பர்டு ஸ்டூடெண்டா ஜப்பான்ல இருந்து இவாக்கு ரெக்கமெண்டேஷன்ல வந்திருப்பான். சோ இங்க வந்து அந்த டிசைபிளை பார்த்ததா இருக்கட்டும், அதே போல வந்து நல்ல பாண்டிங் இங்க ஏற்பட்டிருக்கு. சோ நம்ம ஹீரோ வந்து கிளம்பும் போது அந்த டிசைபிள் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். இவனோட பேர் வந்து அவனுக்கு இப்ப ஞாபகம் வருது, மேட்டோ அப்படின்னு சொல்றாங்க. மேட்டோ வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரே மாதிரியா தான் வந்திருக்கான். சவுத் ஷோ பண்றாங்க. இவங்க டிசைபிளே வந்து ஓகே தான், ஓகேங்களா. இப்போ மொத்த விஷயம்ல வந்து இங்க வந்து ட்விஸ்டாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு இவன் இதாக்க வந்து கிரஷ் பண்ண வந்திருப்பான். பட் இது நல்ல விஷயமே வேற. அவன் வந்து அவனுக்கு தெரியாமலே தான் வந்து சண்டை போட்டிருக்கான், ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றான்னா வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அமையல, எல்லாமே வந்து நல்ல விதமா சுமூகமா வந்து முடிஞ்சிருச்சு. அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா வந்து இன்வால்வ் பார்த்தான். இப்ப வந்து இவனை வந்து பிட்ரே பண்ணதான் வந்து நினைச்சிட்டான், பாத்தீங்களா. சோ அதுதான் சொல்றான். எனக்கு வந்து இந்த மாதிரி சென்டிமெண்டான விஷயங்கள்ல வந்து திரும்பி வந்து நான் மாட்டிக்க விரும்பல. அவன் சொல்ற நம்ம ஆசை வந்து யோசனையா வந்து ஜெர்மனி விட்டு புறப்பட்டு செல்றான். எங்க போறோம் பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த மெடிட்டரேனியன் இருக்குது. சோ அந்த கடலோட நடுப்பகுதிக்கு தான் வந்து செல்றான். அங்க இருக்க ஒரு தீவுக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து கிளாடுவா அவளுடைய ஃபாலோவர்ஸோட வந்து கேதர் ஆகி இருக்கான். அதுவும் அவன் மேக் பண்ண அவனுடைய ஓன் சிட்டில. அவ என்ன சொல்றான்னா என்ன வந்து ரொம்ப சில்லியா இருக்குது அவன் சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அவன் வந்து கண்டிப்பா அங்கதான் இருப்பான். அவளுக்கான பிலீவர்ஸ்க்கு ஏற்ற ஒரு சிட்டிய அவன் வந்து உருவாக்கி இருக்கான். இது வந்து ஒரு ஸ்னீக்கியான மூவ் தான். இது வந்து எனக்கு ஈஸியாக மாற போகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கிளாடுவாக்கு இன்னமும் வந்து நெருக்கமா செல்றதுக்கு, அவன் வந்து அதை ஃபைன் பண்றதுக்கு என்னோட வாய்டு மேஜிக்கை இப்ப நான் வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் மேலே வந்து ஒரு மேஜிக்க போடுறான். இது என்ன மேஜிக் பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன் பிளாக்கிங் மேஜிக். அதாவது ஹீரோ யாரு அப்படின்ற விஷயமே வந்து ஆப்போசிட்ல பேச வந்து தெரியாது. சரி, என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பெர்ஃபெக்டா இல்ல. ஏன்னா வந்து அவனோட பிரசன்ஸ் வந்து மறைக்கிறதுக்கு ஹீரோ வந்து இதை பயன்படுத்துறான். அப்ப வந்து ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு நபர் வராரு, நீ வந்து ஏர்ஷிப் வர்கோசியனுக்கு போறியா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வர்கோசியமே குழம்பு தேவையில்லை, நம்மளுடைய கிளாடுவா பாத்தீங்களா அந்த இடத்துடைய பெயர் தான் இது. அப்ப வந்து என்ன சொல்றேன்னா வந்து வர்கோசியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கலாம். அப்பதான் யோசிக்கிறோம், ஓ கிளாடுவாவுடைய புது ரிலீஜியோட நேம் அதுதானா. நம்ம அசாயம் ஏன் நானுமே இடத்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நபர் வந்து எனக்கு தெரியும் உன்ன மாதிரியான எங்கா இருக்க பீப்புள் வந்து அவங்களே வந்து அழகா இருக்கிற கிளாடுவாக்கு தன்னை வந்து டிவோட் செய்திருவாங்க, அர்ப்பணிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. உன்னோட அர்ப்பணிப்பு மட்டுமே வந்து அங்க அவசியமானதான் கேட்டா கிடையாது. நீ வந்து லேடி கிளாடுவா கிட்ட ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா மாறுறதுக்கு நீ வந்து போதுமான அளவுக்கு ஆஃபரிங்ஸை வந்து மேற்கொள்ளணும். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஐசி அப்படின்னு சொல்றோம். என்ன ஆஃபரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஹை ரேங்கிங் பிலீவர்ஸால மட்டுமே தான் அவங்கள பார்க்கிற பாக்கியம்ன்றது கிடைக்கும், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து ரீகால் பண்றோம். ஸோ அவனுடைய பாஸ்ட் மெமரிஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வர்கோசியம்ன்றது ஃபாலோவர்ஸோடைய ரேங்க்ஸை பேஸ் பண்ணி வந்து ஒரு பிரிமிட் ஸ்ட்ரக்சர்ல வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த பேசணும் வந்து நம்ம இறைவில வந்து இறங்க போறோம் அப்படின்னு சொல்றான். நீ வந்து அதற்கு தயாராகும் அப்படின்னு சொல்லி நடந்து போறாரு. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அவன் வந்து என்ன எனக்கு விசித்திரமா இருக்கு, நான் ப்ராமிஸ் பண்றேன் இப்ப நான் யார்கிட்டையும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து காஸ் பண்ணி வரான். பாத்தீங்கன்னா தெரியும் அவருக்கு என்ன வந்து நினைவுலயே வந்து நான் இப்ப இல்ல, நல்லது அப்படின்னு சொல்றான். அதாவது அவனுடைய ரெகக்னேஷன் பிளாக்கிங் மேஜிக் வந்து இங்க ஒர்க் ஆகுன்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். இப்போ வந்து 7 வருஷத்துக்கு கடனை திருப்பி செட்டில் பண்ற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அதுவும் வந்து இப்ப நான் வந்து ஜெர்மனில இருந்து இங்க வரேன் அப்படின்னு நம்ம போயிட்டாங்க, காடுவா வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம சொல்றான். சோ பாத்தீங்கன்னா வந்து அந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. சோ நம்ம அசாயம் வந்து என்ன ஏதுன்னு பாக்குறான். என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயிண்டான ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி கட்டியிருக்காங்க, ரொம்பவே நாசிவா இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வந்து போர்கோ டவரா அப்படின்னு பாக்குறாங்க. சொல்றாங்கன்னா இதற்குள்ளதான் வந்து பிலீவர்ஸ்க்கான என்டையர் சிட்டியை வந்து பில்ட் பண்ணிருக்காங்களா. ஹானஸ்ட்லி வந்து இது இன்கிரெடிபிளா இருக்கு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விசிட்டர்ஸ் வந்து பிரைஸ் பண்றாங்க. லேடி கிளாடுவான்றவங்க
இந்த ஊல் ஐலாண்டே வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வியப்பா பாக்குறாங்க. அப்ப நம்ம அசால் யோசிக்கிறோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாடு மார்க்கெட்டிங் ஒரு சின்ன மரம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அப்ப இவ்வளவு புதுசா அதை கட்டி வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அசால் மனசுக்குள்ள யோசிக்கிறான், இந்த டவர் இவ்வளவு பெருசா இருந்ததுன்னா இதற்குள்ள இருக்க ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கையை வந்து கண்டிப்பா வந்து 50% தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா போயிடுச்சு. யாருக்கும் தெரியாம நான் வந்து ஈஸியா வந்து உள்ள நுழைஞ்சிடுவேன். அந்த செக்யூரிட்டி வந்து பாக்கிறதுக்கு டைட்டா தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. என்கிட்ட இந்த வாய்ட் மேஜிக் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு அவங்களுடைய மேஜிக்கை அவன் பயன்படுத்துறான். அது என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எந்த அப்நார்மாலிட்டிஸையும் வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் பால்கிஸ்டா வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மெடலியம் கொடுக்குறாங்க. என்னங்க உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ்னு சொல்றாங்க. அப்படி ஹீரோஸ் பார்க்கலாம், இந்த டவருக்குள்ள வந்து ஒரு ஒரு ரேங்குக்கும் அவங்களுடைய என்ட்ராக்கூடிய ஃப்ளோர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்கா இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு மட்டும்தான் வந்து accessible. அவங்கள மற்ற ஃப்ளோர்ஸ் எதையுமே வந்து கிளைம் பண்ண முடியாது. நீங்க ரேங்க்ல ரைஸ் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா வந்து இவங்க கண்டக்ட் பண்ற அந்த பர்கோ ஃபேத்துக்கான ட்ரையல்ஸை வந்து பாஸ் பண்ணி ஆகணும். இருக்க நபரும் சொல்றாரு, நீ வந்து ஹையஸ்டா இருக்கிற 7th ரேங்க ரீச் பண்ணாதான் உன்னால வந்து லேடி கிளாடுவாவை பாக்குறதுக்கான ஆடியன்ஸ்க்கான பெர்மிஷனை உங்களுக்கு கிராண்ட் பண்ணுவாங்க. இப்ப நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ பாக்கலாம், என்னோட பேக்கான ஐடென்டிட்டி வந்து இங்க வேலை செஞ்சிருச்சு. அதாவது ரெகக்னேஷன் பிளாக்கிங் மேஜிக்க நம்ம ஹீரோ வந்து பயன்படுத்துறான் அந்த காட்னால. அதனால இப்ப அவன் சொன்ன விஷயம் வந்து அவனுக்கே வந்து ஞாபகம் இருக்காது. சோ அந்த ஷிப்ல நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு நபர் கிட்ட விஷயங்கள் கறந்திருக்கும் நம்ம ஹீரோ. சேம் திங் தான் இங்க நடக்க போகுது. நடந்துருச்சு வச்சுக்கோமே. ஆசையும் உள்ள வந்துட்டு இதுதான் பில்லியர்ஸ்க்கான சிட்டியா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கு, உள்ள வந்து ஒரு ஜெயிண்ட் பெல்லும் இருக்கு. அங்க வந்து ஒரு பெரிய பெரிய மானுமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அசையும் பார்க்கலாம், இதுதான் வந்து லேயர் 1. என்னால வந்து இது நம்பருக்கு கஷ்டமா தான் இருக்குது. அதாவது இந்த டவருக்குள்ள இவ்வாறான விஷயங்கள் வந்து அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸோ ஆப்வியஸா இந்த டவருக்குள்ள வந்து ஒரு சிட்டி மாதிரியே ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப அது ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ பாக்குறான். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உனக்கு எவ்வளவு வேணா காசு தரேன், உன்னோட பெயருக்கான வெளியே என்கிட்ட சொல்லு அவன் சொல்லிட்டு ஒரு நபரை வந்து கத்துறாரு. அப்ப அவன் சொல்றான், இல்ல சார், ஃபர்ஸ்ட் ரேங்கர்ஸால வந்து அப்பர் ஃப்ளோர்ஸ்க்குள்ள என்ட்ராக முடியாது அப்படின்னு சொல்லி பொறுமையா சொல்றாரு. இவன் வந்து கடுப்பாகிறான், எனக்கு வந்து நீ சொல்றதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடுறாரு. நான் வந்து கிளாடுவா வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி முத்தி ஓடுறாரு. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஷாக் அடிக்குது. ஸோ அவருக்கு அப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவன் மதிக்காம உள்ள போறான். ஸோ ஷாக் அடிச்சு வந்து அப்படியே கருப்பு நிலையில வந்து கீழே வேறான். காஜோ வந்து சோகமா ஒரு பாக்குறாங்க. அப்ப அசை பாக்குறான், ஐசி இங்க வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து அமைந்திருக்கு. இது வந்து நம்மள அப்பர் ஃப்ளோர்ஸ்க்கு போக விடாம வந்து ப்ரொடெக்ட் செய்யுது. லாடுவான்றவ கண்டிப்பா வந்து இந்த டவருடைய டாப்பில் தான் இருப்பான். அப்படின்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து ரேங்க்ல வந்து கிளைம் செய்தே ஆகணும். அது நம்ம அசை வந்து உள்ள ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க போர்கியூஸ் தான் வந்திருப்பான். 7th ரேங்க்ல போனாதான் டாடோவை பார்க்க ஆடியன்ஸாக மாற முடியும். அவ என்ன சொல்றான்னா, இந்த ரிலிஜியன் கண்டக்ட் பண்ற ட்ரையல்ஸை வந்து நான் கிளியர் பண்ணியே ஆகணும், அப்பதான் வந்து நான் ரேங்க் அப் ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்டை வந்து முடிக்கிட்டு, ஃபைன், நான் வந்து இந்த ஹைரார்கியோட பாட்டம்ல இருந்து கண்டிப்பா வந்து கிளைம் அப் பண்ணுவேன். அந்த டவருக்குள்ள காட்டுறாங்க. டவருக்குள்ளலாம் வந்து இனிமே வந்து உள்ள அங்க வந்து பிரீஸ்ட் சமோனான்னு ஒரு நபர் இருக்காரு. ஒரு பர்சன் வந்து இதுதான் வந்து புதுசா என்ரோல் ஆகியிருக்க பிலீவர்ஸ்க்கான லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ இன்னைக்கான ட்ரையல வந்து சூஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நபரும் பாக்குறாரு, நிறைய பாவமான ஆடுகளை வந்து இங்க சுத்திட்டு இருக்கு போல இன்னைக்கு, சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய ஃபேஸை காட்டுறாங்க. இவன் நான் வந்து இன்னைக்கு அதே நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடத்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரதா இவர் சொல்றதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் தான் வந்து சாப்டர்ஸ்ன்றது ரிலீஸ் ஆகி இருக்குது. இதற்கு மேல வந்து வந்துச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வந்து ஒரு ஆன்கோயிங் மான்வா, அதே போல ரொம்பவே நல்லா இருக்கு. நான் வந்து அடுத்த மான்வா வந்து பிக் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் வந்து ஒரு டே கேப் வெயிட்டு ஒரு டேக்கு வந்து மான்வா அப்லோட் பண்றதா பிளான் செய்திருக்கோம். எப்படி போகும்னு தெரியாது, நான் பிளான் பண்ண போயிட்டாரு பாத்தீங்களா. ஸோ இதே வந்து நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணேன்னா வந்து நைட்டு 1 o'clock. ஸோ வந்து செமஸ்டர் போயிருக்கு.
ஸோ டைம் கொடுத்து தான் வந்து உங்களுக்கு வீடியோஸும் கொடுக்க முடியும். தவிர எடுத்துக்காதீங்க. ஸோ லீவ் அப்போ நான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்டா வீடியோ பார்க்கலாம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அதை